ஸ்லீப் எதுக்காக இம்பார்ட்டண்ட் அப்படின்னா நம்ம தூங்கும்போது தான் வந்து நம்ம பாடியில் இருக்கிற இம்யூன் சிஸ்டம் இஸ் புட் டு ஆக்ஷன் ஆர் புட் டு ஒர்க். ஜென்ரலாக இப்போ நைட்டில் வந்து நம்ம ரோடெல்லாம் க்ளீன் பண்ணுறது வந்து நைட்ஸில் தான் நடக்கிற மாதிரி நம்மளோட ஸ்லீப்பர் செல்ஸ் எல்லாம் வந்து அப்போ தான் வந்து ஏந்திரிக்கும். அண்ட் தே ஸ்டார்ட் க்ளீனிங் த பாடி அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம். தட் இஸ் த ரீசன் வை ஸ்லீப் இஸ் இம்பார்ட்டன்ட். பிகாஸ் நான் உங்களுக்கு சிம்பிளான எக்ஸசைஸ் உங்களுக்கு ஒன்று சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ யூ கேன் ஜஸ்ட் கீப் 2 like this and 3 like this and you can switch between the two. This is a mental agility exercise. இது நீங்கள் பண்ண you become very very strong. இது என்ன ஆகுதுன்னா உங்களோட right brain and left brain it's talking to, it's basically there is a synchronous communication அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த mental agility இக்கிகாய் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா லைஃப்பில் வந்து நமக்கு ஒரு மீனிங் ஒரு பர்பஸ் இருந்துச்சு அப்படின்னா every day when you wake up with joy. There is something to look forward to அப்படின்றது ஒன்று இருக்கும் இல்லைங்களா? ஸோ ஜென்ரலாக வந்து நம்ம ஜாப் மட்டும்தான் நம்ம லைஃப் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம். As a practicing clinician, as an interventional radiologist, every day we come across lot of patients. நிறைய பேர் வந்து ஒரு நோயோடு வந்து நம்மளை பார்க்க வரும்போது வந்து நான் நினைக்கிறது ஒன்று தான். ஜென்ரலாக வந்து ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் அப்படின்றது ஒன்று இருக்குது இல்லைங்களா? ஸோ இதில் வந்து எப்படி ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும். இந்த ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு 10 டெய்லி ஹேபிட்ஸ் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேங்க. அந்த 10 ஹேபிட்ஸை வந்து நம்ம வந்து 4ஆக பிரிச்சுக்கலாம். ஸோ we can have it like a physical, mental, emotional and spiritual அப்படின்னே வச்சுக்கலாம். ஃபிசிக்கலாக வந்து நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? The first and the foremost thing is நம்மளோட ஈட்டிங் ஹேபிட்ஸ், நம்மளோட டயட். இந்த பேலன்ஸ் டயட்ன்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ஒரு ஏஜ்க்கு அப்புறமா வந்து நம்ம ப்ரோட்டீன் இன்டேக்கை வந்து அதிகமாக நம்ம ப்ரோட்டீன் சாப்பிடணும். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். எத்தனை ப்ரோட்டீன் சாப்பிடணும், எவ்வளோ சாப்பிடணும் அப்படின்றது எல்லாமே யூடியூப்ல இருக்குது. பட் ஃபோக்கஸ் ஆன் யுவர் diet and include lot of protein, especially after a certain age, in fact after 40 itself. The second thing is hydration. ஜென்ரலாக ஒரு வயசுக்கு அப்புறமா வந்து நம்ம only when you are thirsty you end up drinking water. ஆனால் ஜென்ரலாக வந்து 60க்கு அப்புறமா வந்து நம்மளுக்கு வந்து அதிகமாக வந்து அந்த தாகன்றது இருக்காது. ஸோ யூ ஹாவ் டு கீப் அ வாட்டர் லாக். ஒரு நாளைக்கு வந்து அட்லீஸ்ட் 3 liters ஆஃப் வாட்டர் கண்டிப்பாக குடிக்கணும். அந்த தேர்ட் இம்பார்ட்டன்ட் திங் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஸ்லீப். அகேன் எனக்கு சரியாக தூக்கம் வரல அப்படின்னு சொல்லி நம்ம 3 மணிக்கே எந்திரிச்சிருவோம். இது எல்லாமே இருக்குது. பட் ஸ்லீப் எதுக்காக இம்பார்ட்டண்ட் அப்படின்னா நம்ம தூங்கும்போது தான் வந்து நம்ம பாடியில் இருக்கிற இம்யூன் சிஸ்டம் இஸ் புட் டு ஆக்ஷன் ஆர் புட் டு ஒர்க். ஜென்ரலாக இப்போ நைட்டில் வந்து நம்ம ரோடெல்லாம் க்ளீன் பண்ணுறது வந்து நைட்ஸில் தான் நடக்கிற மாதிரி நம்மளோட ஸ்லீப்பர் செல்ஸ் எல்லாம் வந்து அப்போ தான் வந்து ஏந்திரிக்கும். அண்ட் தே ஸ்டார்ட் க்ளீனிங் த பாடி அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம். தட் இஸ் த ரீசன் வை ஸ்லீப் இஸ் இம்பார்ட்டன்ட். பிகாஸ் உங்கள் பாடியோட இம்யூனிட்டி வந்து அந்த டைமில் தான் வந்து பில்ட் ஆகுது. ஸோ தட் இஸ் த தேர்ட் திங். அந்த ஃபோர்த் இம்பார்ட்டன்ட் திங் ஃபிசிக்கல் ஆஸ்பெக்டில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சன்லைட் எக்ஸ்போஷர். நம்ம ஜென்ரலாக வந்து இந்தியாவில் வந்து இந்த அளவுக்கு சன்லைட் இருந்தாலும் எல்லாருக்குமே வந்து விட்டமின் டி டெஃபிஷியன்சின்றது இருக்குது. ஏன்னா நம்ம இன்டோர்ஸாகவே இருக்கும். ஸோ ராதர் தென் ஸ்டேயிங் இன்டோர், வெளியில் போங்க. எஸ்பெஷலி அந்த மார்னிங் சன்ஷைன் அண்ட் ஐடியலாக வந்து 11 to 3 PM இருக்கிற சன்லைட்டை தான் வந்து நம்ம எக்ஸ்போஸ் ஆனோன்னா நம்மளுக்கு வைட்டமின் டி டெஃபிஷியன்சியே வராதுன்னு சொல்லுவாங்க. உங்களால் அது முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் மார்னிங்ஸில் வந்து ஜஸ்ட் ஸ்பெண்ட் சம் டைம் இன் த சன்லைட் ஃபார் அட்லீஸ்ட் 10 to 15 minutes minimum. And the fifth thing physical aspectல வந்து mobility. Mobility என்றது motion is lotion for the joints அப்படின்னு சொல்லுவாங்க. So that is very very important. Keep moving. ஒரு நாளைக்கு வந்து you can have at least ஒரு 15 minutes of walking or 30 minutes of walking. இது ரிசர்ச்லேயே ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. உங்களோட கார்டியாக் ஹெல்த்துக்கு வந்து இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நீங்கள் வந்து எந்த அளவுக்கு ஸ்லோவாக வாக் பண்ணாலும் பரவாயில்ல, பட் வாக்கிங் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ தீஸ் ஆர் த 5 things in physical aspect. Coming to the mental aspect, நம்ம மென்டலாகவும் வந்து ஆஃப்டர் 60 வந்து நம்ம பிரெயினை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுருக்கணும். இதுக்கு வந்து there are lot of mental agility exercises. mental agility exercises, simple exercises நிறைய வந்து இப்போல்லாம் யூடியூப்லேயே இருக்குது. நீங்கள் வந்து நான் உங்களுக்கு சிம்பிளான எக்ஸசைஸ் உங்களுக்கு ஒன்று சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ யூ கேன் ஜஸ்ட் கீப் 2 like this and 3 like this and you can switch between the two. This is a mental agility exercise. இது நீங்கள் பண்ண you become very very strong. இது என்ன ஆகுதுன்னா உங்களோட right brain and left brain it's talking to, it's basically there is a
சிங்க்ரனஸ் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மென்டல் அஜிலிட்டி எக்ஸசைஸ் எது உங்களுக்கு பிடிச்சாலும் சரி, do lot of these mental agility exercises which are important. And the seventh important thing is your emotional regulation. நம்மளோட emotional regulation எப்படி முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, you should actually spend few minutes with mindfulness. நீங்கள் உங்கள் பாடிக்குள்ளே உங்கள் மைண்டுக்குள்ளே என்னெல்லாம் தாட்ஸ் வருது அப்படின்றது வந்து காலையில் எழுந்திரிச்சதோ வந்து இஃப் யூ ஜஸ்ட் கீப் அ ஃபோக்கஸ் ஆன் யுவர் தாட்ஸ், மைண்ட்ஃபுல்னஸ் ஆக்டிவிட்டி, சாப்பிடும்போது வந்து ஓன்லி சாப்பிட்றது மட்டும்தான் செய்யணும் rather than watching television, மற்றவங்களோட பேசுறது, இதெல்லாமே இல்லாமல் ஜஸ்ட் ஃபோக்கஸ்ட் ஆக்டிவிட்டி அது இருந்தாலே வந்து இட் வில் ஹெல்ப் இன் யுவர் எமோஷனல் ரெகுலேஷன் அண்ட் பிகம் அ விட்னஸ் ஆர் பிகம் அ அப்சர்வர் ஆஃப் யுவர் தாட்ஸ். உங்களுக்கு என்னெல்லாம் தாட்ஸ் மைண்டில் வருதோ அந்த டைமில் வந்து ஜஸ்ட் ஸ்டெப் பேக், pause and respond rather than react. Eighth important thing is கண்டிப்பாக வந்து நம்ம காருக்கு சர்வீசிங் பண்ணுற மாதிரி நம்ம உடம்புக்கும் சர்வீசிங் தேவைங்க. we need to go for master health checkup. அந்த master health checkup உங்கள் பக்கத்தில் இருக்கிற எந்த ஹாஸ்பிட்டல் இருந்தாலும் சரி, just the basic things வந்து நீங்கள் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். Ninth important thing is social connection. நம்மளுக்கு வந்து ஜென்ரலாக வந்து ஒரு ஏஜ்க்கு அப்புறமா வந்து நம்ம வந்து you might feel lonely if you're inside four walls. rather than that உங்களுக்கு ஒரு social connectivityன்றது very very important. இது வந்து நீங்கள் form social communities or social gatherings வந்து நீங்கள் போகிறது, வெளியில் நீங்கள் வந்து ஒரு கார்டனில் போய் உட்காந்தாலே you can just get in touch with 4 or 5 people. and இப்போல்லாம் வந்து social media, even through social media we can have social connection. ஆனால் இந்த social connection is very important. even if you have 4 or 5 people, make sure that they are very very close to you, wherein you can share everything. நமக்கு என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நம்ம ஷேர் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு க்ளோஸாக இருக்கணும். ஸோ social connection is a ninth important thing. and last thing is the spiritual aspect. அந்த spiritual aspectல வந்து ஜெனரலாக வந்து பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் எல்லாம் வந்து அவங்கெல்லாம் 120 years 130 years வரலாம் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஜப்பானில் வந்து ஒரு சிட்டியில் வந்து இது அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. ஒகினோவா அப்படின்ற ஸ்டேட்டில் வந்து தே saw this principle of ikigai. ikigai அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, லைஃப்பில் வந்து நமக்கு ஒரு மீனிங், ஒரு பர்பஸ் இருந்துச்சு அப்படின்னா எவ்ரி டே when you wake up with joy. there is something to look forward to அப்படின்றது ஒன்று இருக்கும் இல்லைங்களா. ஸோ ஜென்ரலாக வந்து நம்ம ஜாப் மட்டும்தான் நம்ம லைஃப் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஸோ ஆஃப்டர் 60 when we retire we feel that there is no life. in fact life begins after 60. so நம்ம ப்ரொஃபஷன் மட்டும் இல்லாமல் we can focus on our passion. உங்களுக்கு என்னெல்லாம் பிடிச்சிருக்கோ அந்த விஷயம் எல்லாமே நீங்கள் செய்யலாம். that is your passion. and occasionன்றது சிலதெல்லாம் வந்து we are very very skilled. ஆனால் நம்ம ஜாப்ல இருக்கும்போது வந்து நம்மளால அதெல்லாம் செய்ய முடியாது. but after 60 you are free to do that. so occasional skill எதுவாக இருந்தாலும் சரி, டெய்லரிங் இருக்கலாம், கம்ப்யூட்டர்ஸ் இருக்கலாம், இல்லைனா வந்து you want to talk to people, you want to teach something to people, it could be anything. that is your occasional skill. and finally mission. இந்த உலகத்துக்கு வந்து நம்ம ஏதாவது ஒன்று செய்யணும். உங்களால் வந்து என்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் அப்படின்றது நீங்கள் பாருங்கள். உங்கள் டைம் கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமா, உங்கள் எனர்ஜி, இல்லைனா வந்து மணி, வாட் எவர் you can contribute something to this world. so when we have this ikigai, which is nothing but a meaning to life, that is when we look forward to every day. so these are the 10 things which are very very important. இதை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா we need not go towards the disease at all. பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி. தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்கறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.